ஹாய், நம்ம ஓட்ஸ் ஆம்லெட் செய்ய போறோம். தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாமா? எக், ஓட்ஸ், ஜீரக பொடி, எங்க வச்சணும்? எங்க வா? Red pepper, green pepper, தக்காளி, chili, கன்னி, வெங்காயம், எண்ணெய். Ingredients. Okay. Oats மிக்ஸி போட்டணும், பவுடர் போட்டணும். இது வச்சு உப்பு, ஜீரக பொடி போடணும். ஸோ இப்போ உப்பும் ஜீரா பொடியும் போட்டிருக்கோம். அதை வந்து ஓட்ஸ் பவுடரோட நம்ம மிக்ஸ் பண்றோம். ஓகே, நம்ம வந்து 1/4 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கோம், 2 முட்டைக்கு. ஓகே, மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? அல்ல, மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி ஊத்திடுங்க அதுல. ஓகே, சரி, மிக்ஸ் பண்ணிட்டேன். தண்ணி ஊத்துங்க. தண்ணி ஊத்துட்டேன். இப்போ ஓட்ஸ் வந்து நம்ம தண்ணியில ஊற வச்சிருக்கோம்ல, சோ 2 மினிட்ஸ் ஊறணும்னயும் அந்த ஓட்ஸ் எல்லாம் சாஃப்ட் ஆயிரும். ஓகேவா? அந்த கேப்ல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா முட்டை. இப்போ நம்ம ஸ்பூன் இப்படி தட்ட பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். மிக்ஸ் பண்ணலாம். முட்டைய ஓட்ஸ் போடணும். சிந்தலாமா? சிந்தாதமா. இப்ப மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம இப்ப வெஜிடபிள் போடலாம். என்னமா போடுறீங்க? தக்காளி, வெங்காயம், இப்ப சில்லி போடணும். சில்லி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, pepper and green pepper. அத போடணும். ஓட்ஸ் ஆம்லெட் மிக்ஸ் பண்ணாச்சு. இப்போ pan வச்சிடலாம். pan சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் போடலாம். கொஞ்சமா எண்ணெய். ஓகே, நம்ம இப்போ வந்து ஆலிவ் ஆயில் போட்டிருக்கோம்.
ஓட்ஸ் ஆம்லேட் வந்து ஒரு ஹெல்தி டிஷ் அப்படிங்கிறதுனால ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே அருண், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த மிக்ஸை எடுத்து பேனில் போடுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, இதை போட்டலாம். மூடி வச்சலாம். இப்போ வந்து மூடி வச்சாச்சு. ஓட்ஸ் ஆம்லெட் குக் ஆயிட்டு இருக்கு இல்லையா? நீங்க வந்து அது வரைக்கும் ஒரு ரைம் சொல்றீங்களா? Johnny, Johnny. Yes, Papa. Eating sugars? No, Papa. Eat telling lies? No, Papa. Open your mouth. Ha ha ha. Johnny, Johnny. Yes, Papa. Eating sugar? No, Papa. Telling lies? No, Papa. Open your mouth. Ha ha ha. Ready up. Ready ஆயிடுச்சாமா? Oats Omelette ready. Bye. Like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Bye. Yummy. எம்மியா இருக்கா? இது வந்து எம்மி மட்டும் இல்ல, ஹெல்தியும் கூட. ஓகேவா? வந்து இட்ஸ் அ ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கனால அது ரொம்ப ஹெல்தி. ஸோ நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் ஆம்லேட் செஞ்சு சாப்பிடுங்க. கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க.